கடலை போட போகிறேன். ஆமாம், சட்னிக்குங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எதை நினச்சிருப்பீங்கன்னு. வேர்க்கடலை சட்னி பண்ணலாமா? என் அன்பு வணக்கம். இந்த வேர்க்கடலை சட்னியை நான் ஆந்திரா ஸ்டைலில் பண்ண போகிறேன். அது ராயல் சிம்மாவில் இப்படி தான் பண்ணுவாங்க. நான் ஆந்திராவுக்கு போய் ராயல் சிம்மாலலாம் போய் கற்றுக்கல. துபாயில் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, நாங்களாம் சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம் சாப்பாடு. ஆனால் அவன் சட்னி மட்டும் பண்ணால், பார்சலில் இருந்த சட்னி சாம்பாரை விட்டுட்டு நான் அவன் வச்ச சட்னி சாம்பாரையே வச்சு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பீனட் சட்னியை தான், நம்ம வேர்க்கடலை சட்னியை தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க பாலி சட்னின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் ஞாபகம் இல்லை, அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். அதை தான் நான் சொல்லி தரப்போகிறேன். அதோட நம்ம ஊரில் எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டைலையும் நான் சொல்லி காட்டிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 இன்ச் இஞ்சியும் ஒரு 4 பூண்டையும் நான் லேசாக தட்டிக்க போகிறேன். இந்த ரெண்டுத்தையும் நான் ஏன் தட்டி போடுறேன்னா, முழுசாகவே போட்டு வதக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்படி தட்டி போடும்போது கேரமலைசேஷன் ஈஸியாகும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சீரகம்லாம் சேர்த்து பண்ணும்போது அது டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அதுக்காண்டி தான் நான் இப்படி பண்ணுறேன். ஸோ வெண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதோட 6 சின்ன வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம 6லேருந்து 7 மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் தெரியுமே உங்களுக்கு எல்லாமே. இந்த சேனலுக்கு இந்த வீடியோ மூலமாக ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னே உங்களுக்கு புரியாது. கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் பாருங்கள். ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்தா ஆச்சரியப்பட்டு போகிறீங்க. 100% கேரண்டி. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட 5 காஞ்ச மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். மிளகா போட்டு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அரை நெல்லிக்காய் சைஸ் இருக்க புளியை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெசிப்பியில் இல்லாத ஒரு விஷயத்தை நான் சேர்க்க போகிறேன். அது என்னென்னா தேங்காய். ஒரு 1/4 மூடி தேங்காவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா, தேங்காய் போட்டு அப்படி பண்ணும்போது ஒரு மைல்டான ஒரு க்ரீமினஸோட அந்த பீனட் சட்னி இருக்கும். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது என்னோட பர்சனல் டச். நீங்கள் இது போட்டு பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போடலைனாலும் கன்ஃபார்மாக நல்லா தான் இருக்கும். போட்டு பண்ணி பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நான் இதுக்கு யூஸ் பண்ண ஆயில் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். நான் 1 டம்ளர் வேர்க்கடலைக்கு தான் இவ்வளோ மெஷர்மெண்ட்டோடு நான் பண்ணது எல்லாமே. ஸோ நான் 1 டம்ளர் வேர்க்கடலையை இதோட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். 1 டம்ளர் வேர்க்கடலையை நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெசிபி படி வறுப்பாங்க. நான் வறுக்காமல் போட்டிருக்கேன். காரணம் நான் போய் கடையில் வாங்கும்போது வறுத்த வேர்க்கடலையை அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை நான் அப்படியே வாங்கிட்டு தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நான் இதை அப்படியே போட்டிருக்கேன். தோல் இல்லாமல் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தோலோடையும் போடலாம், பட் தோல் இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து வாங்காத கடையில் பேக்கெட்டில் இருக்கிறத நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன்றும் இல்லை, கடாயில் போட்டு எண்ணெய்லாம் எதுவுமே போட தேவையில்ல. சும்மா போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊர் ஸ்டைலில் இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி அரைப்பாங்கன்னா, காஞ்ச வத்தல், புளி, கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதோட வேர்க்கடலையை சேர்த்து போட்டு அரைச்சிருவாங்க. அப்படி நம்ம ஊரில் பண்ணுவாங்க, தேங்காவையும் போட்டு. இந்த ஆந்திரா ஸ்டைல் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இவ்வளோ தான். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிக்கும் போது இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது மிக்சி ஹை ஸ்பீட் மோட்டர். அதனால 1வது ஸ்பீட்லேயும் 2வது ஸ்பீட்லுக்குள்ளேயே அரைச்சிக்கோங்க. அதை தாண்டி வேகமாக 3வது ஸ்பீடில் போட்டு அரைச்சா அந்த சூட்டில் என்ன ஆகும், வேர்க்கடலை இருக்க எண்ணெய் வெளியே வரும். அதனால டெக்ஸ்சர் கொஞ்சம் டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும், டெக்ஸ்சர் கொஞ்சம் பாதிப்பாகும், கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 1லேயே அரைக்க பாருங்கள், இல்லைனா 2 வரைக்கும் போங்க. ஸோ இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன்.
சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதோட உளுந்தப்பருப்பும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடைசியாக 2 காஞ்ச மிளகா போட்டு இறக்கிக்கலாம். நம்ம சேனலில் வர வீடியோஸை எல்லாத்தையும் பர்சனலாக நோட்டிஃபிகேஷன் வேணுமா? எனக்கு ஹாய்ன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.